லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பயிற்சி. அதிலிருந்து இந்த பராபவ வருடத்துல செல்வ செழிப்பான சூழ்நிலை. ஒரு 20 வயசு பையனுக்கு பிரச்சனை வந்துட்டுதா அவங்க அப்பா அம்மா தேடி வந்தாங்க. இப்படி சின்ன வயசுல கூட பிரச்சனை வருமா அப்படின்னு நமக்கு நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளத்தோட வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்குமா 5வது ஸ்தானத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்கும். அந்த பதவி கிடைக்கிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னை மீறி ஒரு அகலக்கால் வைக்க, ஒரு பிசினஸ் வச்சுக்கோங்களேன், அகலக்கால் வைக்க கூடாது. எவ்வளவு தெய்வங்களை நம்ம போய் கும்பிட்டாலும் சரி, தெய்வங்கள் நமக்கு நல்லதை செய்யணும்னா குல தெய்வத்தின் அனுமதி வாங்கித்தான் நமக்கு நன்மையை செய்ய முடியும். வேலைக்கு போறவங்களுக்கு அலுவலகத்தில் புதிய புதிய பதவிகள் கிடைக்கும். டைம் கடந்து உட்பட வேண்டியிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 75% வருமானம் வந்து சேரும். 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனாலே பட்ட கடனை அடைப்பது என்று ஒரு செலவு இருக்கிறது. படிப்பில் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் மாறி வேற சில விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அவர்கள் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து படித்தால் மிகச்சிறப்பாக இருப்பாங்க. விருச்சிக ராசி அரசியல்வாதிகளுக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்குமா இப்போ. அப்போ அரசியல்வாதிகளுக்கு தன்னுடைய பதவி நமக்கு தேவையா, இந்த பதவியை பிறருக்கு கொடுத்து விட்டு இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். திருப்பட்டூர் போகணும். அதே மாதிரி திருமண தடை யாருக்கு இருந்தாலும் பவகரணம் அப்படின்னு கரணங்கள்ல பவகரணம் வர அன்னைக்கு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிறக்க போகின்ற பராபவ பலாபலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. இப்போது பிறக்க போகின்ற இந்த பராபவ வருடம் அப்படி என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகுது? பராபவ ஆண்டு, பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு. இப்போ நம்ம விஸ்வாவசு வருடத்தில் இருக்கோம். விஸ்வாவசு வருடத்திலே விருச்சிக ராசிக்காரர்கள் கண்ணீர் விட்ட காலங்கள் அதிகம். வாழ்க்கையில் தினந்தோறும் துன்பங்கள், துன்பக் கதைகள் இவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பராபவ வருடம் தாங்கி வருது. அவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு வருது. யாரெல்லாம் கண்ணீர் விட்டார்களோ அவர்களாம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? குரு பகவானே இவர்களை பார்க்க போகிறார். 9ஆம் இடத்துல குரு பகவான். நல்ல காசு பணம் வேணும்னா குரு பகவானுடைய துணை வேணும். இவர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை வேணும்னா குரு பகவானுடைய துணை வேணும். நல்ல கல்வி வேணும், நல்ல குடும்பம் வேணும். எல்லாவற்றுக்கும் குரு பகவானுடைய துணை. அந்த குரு பகவான் துணை இல்லாமல் போயிட்டாரு சென்ற ஆண்டு. இந்த ஆண்டு பிறக்கிற போதே, பிறந்து ஒரு மாதத்தில் கூட வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பயிற்சி. அதிலிருந்து இந்த பராபவ வருடத்தில் செல்வ செழிப்பான சூழ்நிலை, மனசுக்கு நிம்மதியான சூழ்நிலை. யாரெல்லாம் கடல் தாண்டி போகணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. புலம்பெயர்ந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை. அதாவது கடல் ஸ்தானத்தில் போய் அது உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த குரு பகவான். அப்போ இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் காத்திருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல நிலைமை, மனசில் ரொம்ப சந்தோஷம். சுபகாரியங்கள் கூடி வரும். நிறைய குடும்பங்களில் சுபகாரியங்கள் தடைப்பட்டிருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ சுபகாரியங்கள் கூடி வரும். உடல்நல பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சுமா. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. சென்ற வருஷம் பலன் சொல்லும் போது கூட இதயங்கள் ஜாக்கிரதை, ஹார்ட் ப்ராப்ளம் வருங்க, கவனமாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 20 வயசு பையனுக்கு பிரச்சனை வந்துட்டுதா அவங்க அப்பா அம்மா தேடி வந்தாங்க. இப்படி சின்ன வயசுல கூட பிரச்சனை வருமா அப்படின்னு நமக்கு நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளத்தோட வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு இதிலிருந்தெல்லாம் விடுதலை. நல்ல ஹெல்த் சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு முன்னேற்றகரமான வருஷம் இந்த பராபவ வருஷம். விருச்சிக ராசிக்காரர்கள் இதை வரவேற்க தயாராக இருக்கட்டும். ஒரு மகிழ்ச்சி கடல்ல மூழ்கட்டும். சந்தோஷமான ஒரு வருடமாக அமையட்டும். தொடர்ந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டும் இவர்கள் இருக்கணும்? இவங்களுக்குமா 5வது ஸ்தானத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்கும். அந்த பதவி கிடைக்கிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னை மீறி ஒரு அகலக்கால் வைக்க, ஒரு பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன், அகலக்கால் வைக்கக்கூடாது. ஆஃபீஸில் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுவரை நீங்கள் செயல்படலாம். அதை தாண்டி நீங்கள் செயல்படும் போது சில சிக்கல்கள் வருது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, அதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டு கும்பிடுங்க. என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அதுதான் உயர்ந்தது, காப்பாற்றுன்னு சொல்கிறோம். எவ்வளவு தெய்வங்களை நம்ம போய் கும்பிட்டாலும் சரி,
அந்த தெய்வங்கள் நமக்கு நல்லதை செய்யணும்னா குலதெய்வத்தின் அனுமதி வாங்கித்தான் நமக்கு நன்மையை செய்ய முடியும். ஆகவே நீங்கள் நேரடியாகவே போய் குலதெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல், கல்வியில் பிரச்சனை இல்லாமல், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். குலதெய்வ வழிபாடு முக்கியம். சார், அடுத்து இவர்களுடைய தொழில் ஸ்தானம், வியாபாரம் அப்படிங்கிறது எப்படி அமையும்? தொழில் ஸ்தானாதிபதி இவர்களுக்கு சூரிய பகவான். 6ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறார். அப்போ இவர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க வேலை செய்யறதுக்கு. பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சியை இவங்க காண போகிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. வேலைக்கு போகிறவங்களுக்கு அலுவலகத்தில் புதிய புதிய பதவிகள் கிடைக்கும். டைம் கடந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும்னா கூடுதல் நேரம் இவர்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை புரிந்து கொண்டு இவர்கள் நடக்க வேண்டியிருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் காத்திருக்கு. பொதுவாகவே ரொம்ப சின்சியரானவங்கம்மா விருச்சிக ராசிக்காரங்க. ரொம்ப நேர்மையானவங்க, சின்சியரானவங்க, ஒரு ஆஃபீஸில் உள்ள வேலைகளை மாங்குன்னு செய்யக்கூடியவங்க, இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடியவங்க. ஆனால் அதோடைய ரெகக்னிஷன் கிடைக்குதானா? இல்லை. இந்த ஆண்டு ரெகக்னிஷன் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம், ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, புதிய வேலை கிடைக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் 10ல் கேது இருக்கார். அப்படி கேது இருக்கும்போது சிலருக்கு நாம் ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா இதை விட்டுட்டு நம்ம போயிடுவோமே அப்படிங்கிற எண்ணம் வரும். வேற ஒரு பதவிக்கு போகலாம். சிலருக்கு ஆன்மீக வழியில் செல்லலாம், பதவியை விட்டுட்டு கூட ஆன்மீக வழியில் போகலாம் அப்படின்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தோன்றும். குருவும் கேதுவும் 9ஆம் இடத்துல சேரப்போகுது இவங்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில். அப்படி சேரப்போகுதுங்கும் போது ஆன்மீக வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி, ஞான மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபாடு அதெல்லாம் ஏற்பட்டுரும். அதே மாதிரி இவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் பல நன்மைகளை இவர்கள் பெறுவார்கள். வருமானம் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? இவர்களுக்கான செலவீனம் அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்? 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் பார்த்தாலே நல்ல வருமானத்தை கொடுப்பார். அப்படிங்கும்போது இவர்களுக்கு மிகச்சிறந்த வருமானம் வரப்போகுது. அப்படிங்கும்போது இந்த ஆண்டு 75% வருமானத்தை எதிர்பார்க்குறோம்மா. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 75% வருமானம் வந்து சேரும். 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரன், அவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனாலே பட்ட கடனை அடைப்பது என்று ஒரு செலவு இருக்கிறது. மருத்துவத்திற்கான செலவுகள் இவர்களுக்கு ஆகிக் கொண்டிருக்கிறது. அப்படி சில செலவுகள் இருப்பதனாலே செலவு என்பது இவர்களுக்கு 60% செலவு இருக்குமா. அடுத்து நம்ம விருச்சிக ராசிக்கார மாணவ செல்வங்களுக்கு எவ்வாறான பலாபலன்களை கொடுக்க போது இந்த ஆண்டு? குரு பகவானுடைய பார்வை இவர்கள் மீது பதிய போது, சிறப்பு பார்வை பதியுது. அப்படிங்கும்போது கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி, ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல், வெல்விஷர்ஸுடைய வழிகாட்டுதல், நல்லவர்களுடைய தொடர்பு, அதனால் கல்வியில் மாணவர்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு அடைய போகிறாங்க. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனச்சிதறல், அதாவது படிப்பில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் மாதிரி வேறு சில விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர்கள் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து படித்தால் மிகச்சிறப்பாக இருப்பாங்க. ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருடம் அவர்களுக்கு எவ்வாறான பலாபலன்கள் கிடைக்க இருக்கு? மிகச்சிறந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போதுமா. முக்கியமானது வேலை வாய்ப்பு. மருத்துவத்துறையில் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. கலைத்துறையிலே ஒரு நல்ல வளர்ச்சி பெண்களுக்கு காத்திருக்கிறது. ஆக பெண்கள் இதுநாள் வரை குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் சரி, என்ன கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இது அவர்களுக்கு அமையப் போகிறது. நல்ல விஷயங்களையே இவர்கள் அவதானிக்கலாம், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களை சேர்ந்த அரசியல்வாதிகள் எவ்வாறான பலாபலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள்? விருச்சிக ராசி அரசியல்வாதிகளுக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்குமா. அப்போ அரசியல்வாதிகளுக்கு தன்னுடைய பதவி நமக்கு தேவையா, இந்த பதவியை பிறருக்கு கொடுத்து விட்டு நாம் வேறு பொறுப்புக்கு, வேறு ஒரு விஷயத்திற்கு மாறலாமா, ஆன்மீக விஷயங்களில் மாறலாமா என்று தோன்றும். இது உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு. மிடில் லெவலில் இருக்காங்க பாருங்க, அந்த அரசியல்வாதிகளுக்கு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் அவர்கள் இறுக்கமாக வழிபட வேண்டிய தெய்வம் யார்? என்ன மாதிரியான பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்களை செய்யணும்? இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். திருப்பட்டூர் போகணும். பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு செய்வது என்பது பெரிய வளர்ச்சியை தரும். அதே போல் இவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சாலும் பிரம்மாவுடைய பாதத்திலே அந்த ஜாதகத்தை வச்சு மகனுக்கோ மகளுக்கோ இவர்களுக்கோ திருமணம் வேணும்னா ஜாதகத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா கல்யாணம் உடனே ஃபிக்ஸ் ஆகிடுமா. அதே மாதிரி திருமண தடை யாருக்கு இருந்தாலும் பவகரணம் அப்படின்னு கரணங்களில் பவகரணம் வர அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்,
அவரை வழிபாடு செய்து வருகிற போது குடும்பத்தில் என்ன திருமண தடை இருந்தாலும் திருமண தடை நிவர்த்தியாவதை கண்கூடாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் காணலாம். அதே போல இவர்கள் நன்மைகள் நிறைய யாருக்கு செய்யணும்னா ஆதரவற்ற பெண்கள், முதியோர் இல்லங்களில் வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் போய் தங்களால் இயன்ற உதவிகள் இவர்கள் செய்துவிட்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. இவர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நன்மை தரக்கூடிய பலாபலன்கள் எத்தனை % கிடைக்க இருக்கு? நன்மைகளே அதிகம் நடக்க போகிற ஆண்டுமா. ஏன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைச்சாச்சு. அப்போ 80% நன்மையை இவர்கள் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மைமா. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலாபலன்களை இந்த வருடம் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட. நன்றிங்க சார். நன்றிமா. அங்காளம்மா செங்காளம்மா செங்கத்தில் வாழிடும் மாரியம்மா என் ஆதாரமே நீதானம்மா என் துன்பத்தை தீர்த்திட வாடியம்மா அண்டம் முழுவதும் காப்பவளே அன்னபூரணி நீலியம்மா நன்றி கூறிய நான் தொழுவேன் நாகதேவிய வாடியம்மா. ஜேம்சன் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா.